அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு டபுள் பிட் அளவுள்ள ஒரு போஸ்டரு இதுதான் ஒருத்தங்க இவங்க முன்னாள் எம்எல்ஏ அவங்களோட பர்த்டே பிறந்த நாளுக்காக அடித்த ஒரு போஸ்டரு. இதை நம்ம ரீடிசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? எப்படி டிசைன் பண்ணாங்கிறத பற்றி பார்த்துருவோம். இதை நம்ம எடுத்து ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அது டபுள் பிட்டு 12க்கு 8னா நமக்கு இந்த அளவில் இதில் பாதி தான் ஒரு போஸ்டரோட சைஸு. இது இன்னொரு சைஸ். சரிங்களா? இது 12க்கு 8 ஒரு அளவு. இதே டபுள் பிட்டுனா 24க்கு 8 படுக்கோட்டத்தில் லேண்ட்ஸ்கேப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். சரிங்களா? இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இவங்க ஃபோட்டோ எல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. இந்த ஃபோட்டோ இருக்குது. இந்த சைடு ஃபேஸ் உள்ள ஃபோட்டோவும் இந்த கும்பிடுற மாதிரி உள்ள ஃபோட்டோவும் நமக்கு தேவை. சரிங்களா? அந்த ஃபோட்டோ மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபோட்டோ கலர் கரெக்ஷன் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிடலாம். சரிங்களா? நான் பென் டூலை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு Ctrl+ போட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் பார் அழுத்தி முடிச்சுட்டு இந்த மேக்ஸிமம் நீங்கள் ஃபோட்டோ கட் பண்ணும்போது பேக் வராமல் கரெக்டாக அவங்க இந்த பிக்சரில் உள்ள ஷேப்பு எந்த சைடு போயிட்டுருக்கோ அதே சைஸ் நீங்கள் இந்த மாதிரி பேக் வராமல் ஒரே கிளிக்கில் பண்ணி கட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்பீடாக கட் பண்ணுறதுக்கு வரும். சரிங்களா? ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ண கற்றுக்குங்க. சரிங்களா? ஆல்ட்டு ஸ்பேஸ் பார் ஃபோட்டோ கட் பண்ணுறதுல 2 கீ தான் நமக்கு மேக்ஸிமம் ஒர்க் ஆகக்கூடிய கீஸு. ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் ஒரு கார்னர் மாதிரி உள்ள சைடுக்கும் இன்சைடு நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப எட்ஜஸ் போனால் நமக்கு இந்த பேக்ரவுண்டும் மெர்ஜ் ஆகி பேக்ரவுண்டும் ஆடாகி அந்த ஃபோட்டோ கூட ஆடாகி வந்துடும். அதுக்காக நம்ம இந்த லைனுக்கு உள்ளே கட் பண்ணிக்கிறோம். Ctrl+, Ctrl+0 ஃபிட் டு ஸ்க்ரீன், Ctrl Enter, Shift F6 0.5, Ctrl+J ஒரு டூப்ளிகேட் லேயர் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நமக்கு இந்த சைடு ஃபேஸ் உள்ள ஃபோட்டோ தேவை. நம்மகிட்ட இல்லை சைடு ஃபேஸ் உள்ள ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு நல்ல டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இந்த சைடு சும்மா ரேண்டமாக Ctrl+ போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். Shift F6 ஃபெதர் 0.5 கொடுத்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிடுவோம். இந்த சைடில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழ் ஃபாண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம். இதே எஸ்ஆர் ஃபாண்ட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ்ஆர் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு கீமேன் ஆன் பண்ணிக்கிறேன். பிறந்த நாள் காணும் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்குவோம். 4ஆம் நம்பர் ஃபாண்ட் போட்டிருக்காங்க. Ctrl+T, சைஸ் கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து ஒரே ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காப்புல. அடுத்தது வாழும் வள்ளல்னு போட்டிருக்காங்க. ஓகே, வாழும் வள்ளல் மக்கள் போற்றும் மனிதநேயர்.
நம்ம டைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். மக்களின் சட்டமன்றமே. ஓகே, உண்மை வணங்கி மகிழ்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மகிழ்கிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக தமிழ். ஓகே, MBA BA பட்டதாரி. அடுத்தது வந்து லேண்ட்மார்க்னு இருக்குது. ANDMARK லேண்ட்மார்க். ரெக்கவரி அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட். இதை வந்து தமிழ் இங்கிலீஷ் ஃபாண்ட்டில் மாற்றிக்குவோம். ஏரியல் கொடுத்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. சென்னை. ஓகே, இப்போ வந்து நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே வந்து மார்ச் 2025 மார்ச்னு கொடுத்துருக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 2025 மார்ச் 24 முடிஞ்சிடுச்சு. இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கான அந்த போஸ்டரு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தான் ப்ரெஸ் பண்ணும்போது சைஸ் வந்து நமக்கு பெருசாகும். லெட்டர்ஸோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? மார்ச்சுங்கிறத மேலே தள்ளி வச்சுக்கிட்டோம். அப்படி இதை இப்படி கொண்டு வந்து வச்சுறேன். ஒரு ஓவல் ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காப்புல. ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் வந்து ரெட்டு. கண்ட்ரோல் T போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். கலர் வந்து நம்ம எல்லோ. F7 லேயர் பலட் ஓப்பன் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு மெஜந்தாங்கிறது எல்லோ 100 கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதோட கலரை வந்து லெட்டர்ஸ் இதுக்கு வந்து மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் கலரு. ஓகே, ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு இதை வந்து எல்லோவாக மாற்றிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர். மார்ச்சுங்கிறது இதை வந்து ஒயிட்டில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வேறு என்ன கலர் கொடுத்துருக்காங்க? இந்த லெட்டர்ஸையும் மார்ச் அப்படிங்கிறத ஒயிட் கலரு. ஓகே, கண்ட்ரோல் S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம டைப் பண்ணி முடிச்சிருக்கோம். மேலே உள்ள அந்த ஃபோட்டோவை மட்டும் கட் பண்ணிக்கலாம். எம்ஜிஆர் அண்ணா உங்கள் ஃபோட்டோவை ரெக்டாங்கிள் ஷிஃப்ட் M அழுத்தும் போது இந்த ரெக்டாங்கிள் மார்க் டூல் எலிப்ஸ் டூல் மார்க் டூல் மாறும். கண்ட்ரோல் J கொடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் U ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷனில் கொஞ்சம் ரெட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு லைட்டாக டோப்போஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டோப்போஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஸ்கின் வந்து ஸ்மூத் ஆகுது. அடுத்தது வாழும் வள்ளல்
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல் டி போட்டு சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி கண்ட்ரோல் டி போட்டு மக்கள் போற்றும் மனிதநேயர் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணி செட் பண்ணிவிடுவோம். கண்ட்ரோல் டி போட்டு சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டு சைஸ் கரெக்டான அந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். அவங்க 59 நம்பர் ஃபாண்ட் வச்சுருக்காங்க. நம்மளும் சேம் ஃபாண்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் டி போட்டு இந்த மாதிரி சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது உம்மை வணங்கி மகிழ்கிறோம் அப்படிங்கிறத வேற ஒரு ஃபாண்ட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபாண்ட்டு போட்டிருக்காங்க. இதை வந்து சென்டர் அலைன்மெண்ட் கண்ட்ரோல் ஏ செலக்ட் உங்கள் நேமை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் கிரேட்டர் தென் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த லெட்டர்ஸ் வந்து நமக்கு பெருசாகும். கண்ட்ரோல் டி போட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம். ஏரியல், இங்கே வந்துட்டு போல்டு, இதுக்கு வந்து ஏரியல் ஃபாண்ட்டை கொடுத்து அவங்களுக்கு இவங்களோட இனிஷியலும் மாற்றிக்கும். வந்து போல்டு கொடுத்துக்கலாம். அடுத்தது லேண்ட்மார்க் ரெக்கவரி மேனேஜ்மெண்ட்டுங்கிறத ஏரியல் நேரோ போல்டு ஃபாண்ட்டை வந்து கொடுத்துருவோம். லேண்ட்மார்க்குங்கிறது மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. பெருசு பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்குவோம். சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நமக்கு ரவுண்டடு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி ஓகே, கண்ட்ரோல் என்டர் ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன. இதில் வந்து என்னென்னா டார்க் க்ரீன் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு ஸ்டெப்பு பேக் கொண்டு போய்க்கிறேன். ஓகே, கொண்டு வந்துடுச்சு. இதை வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஒயிட்டில் கொடுத்துட்டு ஷேடோஸ் வந்து நம்ம எல்லோ அப்ளை பண்ணிவிடும். எல்லோ நமக்கு எடுக்கலன்னா இல்லை இந்த க்ரீனையே சூஸ் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் டார்க்கான க்ரீன் அப்ளை பண்ணும்போது நமக்கு அந்த அவுட்புட்டு கிடைச்சிரும். சரிங்களா. இப்போ இதுக்கு மட்டும் உங்களோட அந்த அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதுக்கு மட்டும் நம்ம க்ரீன் எல்லோ கலர் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ வந்து இந்த லெட்டர்ஸுக்கு வந்து ப்ளூ கலர் சியானூறு மெஜந்தானூறு இது ஒரு 30. இது ப்ளூ கலர் வந்துடுச்சு. இதுக்கு வந்து கிரேடியன்ட் ஏடிஎம்கே கலருக்குள்ள கிரேடியன்ட்
இதோட இந்த ஸ்பேஸை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ரிவர்ஸ் சிகப்பு வந்து மேலே போகணும், சாரி சிகப்பு கீழே ரெட்டு மேலே, சரிங்களா? அப்போ அடுத்தது இதுக்கு வந்து ஸ்டோக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணிடுவோம். ஸ்டோக் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு வந்து மெஜந்தா, கொஞ்சம் இந்த கலரு டார்க் மெஜந்தா கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்டோக்கை வந்து ஒயிட்டு, இதுக்கு வந்து 100 ப்ரௌன் கலர், ஓகே. இப்போ இதுக்கு வந்து கிரீன் கலர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கிரீன் கலர் அப்ளை பண்ணிட்டோம். ஸ்டோக்கு வந்து நம்ம ஒயிட்டு, எப்போதும் போல் ஸ்டோக் ஒயிட். அப்படியே ஷிஃப்ட் காப்பி லேயருங்க டபுள் கிளிக் பண்ணிங்களா, பேஸ்ட் லேயர் ஸ்டைல். ஓகே, இதை வந்து கண்ட்ரோல் ஜே போட்டு டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு அப்படியே ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி ஒரு 50% வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு மேலே வந்து ஒரு ஏடிஎம்கே ஃப்ளாக் ஷிஃப்ட் கண்ட்ரோல். ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே இந்த சைடை மட்டும் நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணியிருக்கேன். இந்த சைடை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கருப்பு வெள்ளை கருப்பு. ஓகே, இப்போ இந்த செலெக்ஷன் அப்படியே இந்த சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த சைடு வந்து ரெட்டு. இந்த லாக் போட்டால் தான் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே ஃபில் ஆகும் கலரு, அப்படி இல்லைன்னா தனியாக ஃபில் ஆகிடும், சரிங்களா? வந்து ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ண வேண்டியதான். அப்புறம் இவங்க தான் அந்த போஸ்டர் அடிக்கிறவங்க, இவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு கட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி அந்த ஆங்கர் பாயிண்ட்டை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் மைனஸ் கண்ட்ரோல் 0 கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷிஃப்ட்டு F6 0.5 ஒரு பாயிண்ட்டு, கண்ட்ரோல் M டார்க் பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு கலரை வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். ரொம்ப எல்லோ ரொம்ப அதிகமாக போகுது. கண்ட்ரோல் L கொடுத்து லெவல்ஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்தளவு ஓகே. இப்போ வந்து லைட்டாக டோபாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். டோபாஸ் கொடுக்கும்போது ஸ்கின் வந்து ஸ்மூத்னஸ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து நம்ம செட் பண்ணிடலாம். நம்மள்ட்ட இருக்குது ஏற்கனவே அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டோம். ஏடிஎம்கே ஃபோல்டரில் இந்த பேனரில் இருக்குது உங்கள் ஃபோட்டோஸ் எல்லா ஃபோட்டோவும். நம்ம இந்த ஃபோட்டோவை கூட மூவ் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேங்களா? அடுத்தது ஏடிஎம்கே தலைவர் அவங்களோட ஃபோட்டோ,
கண்ட்ரோல் T போட்டு சைஸை சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T போட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். லைட்டாக அவங்களோட அந்த ஷேப்பை மட்டும் லைட்டாக மாற்றிக்கிறேன். அடுத்தது முன்னாள் தலைவர் அவங்களோட அம்மா அவங்களோட ஃபோட்டோ. அடுத்தது இவங்களோட ஃபோட்டோ, இது OS மணியன். அவங்க ஃபோட்டோ வேறு பேனரில் இருக்கான்னு பார்த்துப்போம். ஓகே, இந்த ஃபோட்டோ இந்த பேனரில் இருக்குது. அம்மா அவங்களோட சைடு ஃபேஸ் உள்ள ஃபோட்டோ இது. இந்த ஃபோட்டோ வச்சுக்குவோம். கண்ட்ரோல் T ஃப்ளிப் ஹாரிசான்டல். இவங்க ஃபோட்டோ மேலே கொண்டு வந்துக்கிறேன். இவங்க ஃபோட்டோ எப்படி கொஞ்சம் இந்த அளவில் வச்சுக்கிறேன். இவங்க ஃபோட்டோவை கண்ட்ரோல் T போட்டு ஃப்ளிப் ஹாரிசான்டல் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த அளவில். அடுத்தது முன்னாள் MLA, இவங்களுக்கு தான் அந்த பிறந்த நாள். கண்ட்ரோல் T போட்டு ஃபோட்டோ நல்லா பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு ஃபேஸ் உள்ள ஃபோட்டோவை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இந்த ஃப்ளாக் வச்சுருக்காங்க. கண்ட்ரோல் J கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஒயிட் பாயிண்ட் ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கு பிறகு நம்ம W மேஜிக் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ணும்போது நமக்கு அந்த பியூர் அந்த EDMK ஃப்ளாக் மட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஃபோட்டோ கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருக்குது. இதை கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் T போட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. பேக்ரவுண்டில் உள்ள லேயரை நம்ம ஹைட் பண்ணும்போது நமக்கு கலர் நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த அளவில் போட்டு மாஸ்க் அப்ளை பண்ணிடுங்க. மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு மட்டும் அப்படியே லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணி விட்டுறேன். கண்ட்ரோல் T போட்டு இவங்க ஃபோட்டோவை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னரில் வச்சுட்டு எரேஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படி இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம கொஞ்சம் கரெக்டான முறையில் செட் பண்ணிடலாம். அம்மா ஃபோட்டோவை கொஞ்சம் சின்னது பண்ணிக்குவோம். இவங்க 2 பேர் ஃபோட்டோ மேலே, இவங்க ஃபோட்டோவும் 2 ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்குவோம். ஓகே, அடுத்தது வாழும் வள்ளல் அப்படிங்கிற அந்த மெசேஜ். அடுத்தது பிறந்த நாள் அப்படிங்கிற அந்த மெசேஜ். இதை ஹைட் பண்ணிவிட்டு இதை ஷிஃப்ட் கண்ட்ரோல் கொடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு இந்த அளவில் இப்படி வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு அலைன் பண்ணியாச்சு. இவங்க ஃபோட்டோ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இவங்க ஃபோட்டோ மேலே கொண்டு வந்துட்டோம். மேலே கொண்டு வந்துட்டு ஹைட்ரா பெட்ரோலை கிளிக் பண்ணிவிட்டு கலரை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு ஸ்டெப்பு பேக் கொண்டு போய்க்கிறேன்.
ஓகே, இப்போ அடுத்தது நம்ம அவங்க ஃபோட்டோ இப்படி கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ இதுக்கு மட்டும் Ctrl+J Ctrl+back கொடுத்து அப்படியே சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணிவிட்டு அப்படியே கீழே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த அளவில் ஒப்பாசிட்டி ஒரு 50 100 இருக்கட்டும். ஓகே 100. இந்த பிளண்ட் மோடை மட்டும் பேக்ரவுண்டு கொடுக்கும்போது கலர் மாறிடும். சரிங்களா, நான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டுக்கு லைட் ப்ளூ. ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த சைடு ஃபேஸுக்குள்ளே மேட்ச் ஆகக்கூடிய கலரு வந்து இந்த கலர் தான். இதை மட்டும் நம்ம இந்த ப்ளூ கலருக்கே மேட்சிங்கான ஒரு கலராக மாற்றிடுவோம். இல்லை இந்த மாதிரி கலர் Ctrl+U. இப்போதும் போல் நம்ம கொடுக்குறக்கூடிய அந்த கலர் இல்லாமல் ஏடிஎம்கேனால க்ரீன் கலருங்கிறத ஒரு எல்லார் மனசுலையும் பதிஞ்ச கலர் ஒன்று, அதை வந்து மறைச்சி நம்ம இந்த மாதிரி ஒரு புது கலர், ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த சைடில் மட்டும் இப்படி எரேஸ் பண்ணி விட்டுறேன். ஏன்னா அவங்க இந்த ஃபோட்டோவுக்கு லைட்டாக டோபாஸ் அப்ளை பண்ணிவிடுவோம். டோபாஸ் அப்ளை பண்ணும்போது அவங்க ஸ்கின்னில் உள்ள அந்த டீட்டெயில்ஸ்லாம் போயிட்டு நாய்ஸ்லாம் ரெடிக்ஷன் ஆகிடுச்சு. நமக்கு ரியல் கலர் கிடைச்சிடும். Ctrl+M கொடுத்து டார்க் பண்ணும்போது கலர் வந்து ரொம்ப டார்க் ஆகுது. அதனால் Ctrl+L லெவல்ஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது அவங்க ஸ்கின்னில் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று இருக்குது. இந்த கோடை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்மெட்ச் டூலு இது அப்படியே லைட்டாக ஸ்மெட்ச் பண்ணி விட்டுலாம். டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஃப்ளோ அதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி விட்டுருவோம். இன்னும் ரொம்ப பெயிண்ட் பண்ணால் ஷேப்ஸே மாறிடும். ஓரளவு நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இமேஜினிக் போர்ட்ரைச்சர் இதில் வந்து அப்ளை பண்ணுறேன். இவங்க ஃபோட்டோவுக்கு போர்ட்ரைச்சர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்கின்னை வந்து ஃபைன் ஆகிறதுக்காக ஸ்கின்னில் உள்ள நாய்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் இந்த போர்ட்ரைச்சர் அப்ளை பண்ணும்போது. இல்லை இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ செட் பண்ணி வச்சுருவோம். அது வந்து நமக்கு F7 லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதோட ஸ்ட்ரோக்கை வந்து நான் அந்த பேக்ரவுண்டு கலருக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேன். இதுலேயே ஒரு லைட் கலர் இல்லை கொஞ்சம் டார்க்கான கலர், அந்த கலர் நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். அந்த ஃபோட்டோவை ஷிஃப்ட் கண்ட்ரோல் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துட்டு ஐ ட்ராப்பர் டூலை பிக் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி இந்த ஷர்ட்டு இருக்கக்கூடிய அந்த சைடில் மட்டும் இந்த மாதிரி அவங்க ஷர்ட்டை வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம்.
விட்டுட்டு இந்த அவ்வளோதான் கட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் F6 கட் பண்ணிக்கிறேன். வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து நமக்கு ஃபுல் சைஸில் இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு நான் உங்கள் ஃபோட்டோவுக்கு லைட்டாக நம்ம டோபாஸ் அப்ளை பண்ணி ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சுட்டோம். உங்கள் காது இந்த பேக் சைடில் உள்ள அந்த காது பகுதி மட்டும் நமக்கு தெரியுது. அதனால் அந்த சைடில் மட்டும் லைட்டாக அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுறேன். இப்போ வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம கலரை ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இதிலே கொஞ்சம் டார்க்கான கலரை நான் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு கார்னரில் மட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். திரும்ப நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடில் வச்சுட்டு இதை விட கொஞ்சம் டார்க்கான கலரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்க அந்த ஃபோட்டோவுக்கும் பேக் சைடு வர மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டுக்கு ஓகே இப்படி வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து நான் டெக்ஸ்சர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். சாண்ட் ஸ்டோனில் வச்சுக்கிறேன். 7 பாயிண்ட் வச்சுட்டு ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிரும். அதையே ஒரு கண்ட்ரோல் J போட்டு 2-3 காப்பி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ஃபோட்டோவை ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். இந்த ஸ்டாண்டிங் ஃபோட்டோ வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துக்கிறேன். இவங்க ஹேர் வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்க மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கலராக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறேன், லேசர் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்க ஹேரை மட்டும் நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F6 ஒரு 1.5 ஃபெதர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்து பிளாக் பாயிண்ட்டை மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கண்ட்ரோல் 0 கண்ட்ரோல் செமிகோலன் எடுத்து கிளியர் பண்ணிக்கிறேன். F7 திரும்ப லேயர் பேலட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டராக வந்து நம்ம கொஞ்சம் ஒயிட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ப்ரஷ் டூலு கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளோ வந்து 100% வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த சைடு ஒயிட்டை மட்டும் நான் அப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். ஒயிட்டை அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடைச்சிரும். கண்ட்ரோல் T போட்டு சைஸை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அந்த அளவில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோவும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அளவில் F7 லேயர் பேலட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இவங்க ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு இந்த சைடு ஃபேஸ் உள்ள ஃபோட்டோவுக்கு கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ராப் ஷேடோ இதில் வந்து ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோவுக்கு ஸ்டோக்கு வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒயிட் ஸ்டோக். ஸ்டோக் இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்றும் இல்லை, வந்து ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சுக்குவோம். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ரெட் பாயிண்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரெட்டு இந்த ஃபோட்டோவுக்கு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். லைட்டாக கான்ட்ராஸ்ட் ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு 24:8 அளவுள்ள டபுள் பிட்டு போஸ்டர். இந்த ஒரு பிட்டுக்கும் இன்னொரு பிட்டுக்கும் உள்ள கேப் எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா
50% கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் பிட் போஸ்டரில் இந்த மாதிரி வைக்காமல் மேக்ஸிமம் இது கட் ஆகாத அளவுக்கு உள்ள அந்த கண்டென்ட்டை நீங்கள் வைக்கும்போது நல்ல ஒரு இதாக இருக்கும். F7 இந்த சைடு இன்னும் கொஞ்சம் கலரை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேட்சிங்கான கலர் என்னென்னா இந்த மாதிரி இந்த கலரை நான் சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க்கான கலர் சூஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு கார்னரில் ஐட்ராப்பர் டூல் பிக் பண்ணியிருக்கேன் கலரை பண்ணிட்டு இந்த மாதிரி கலரை சூஸ் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, இந்த எஃபெக்ட் வந்து எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. ஸ்மெட்ச் டூல் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த பேக்ரவுண்டில் உள்ள இந்த இதுலேயே கொஞ்சம் டார்க்கான கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஆர் கலரை பிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக நான் ஸ்மெட்ச் பண்ணி விடும்போது ஸ்மெட்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு நீட்னஸான ஒரு டிசைன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. Ctrl+J போட்டு ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு ஃபிளிப் டு ஹரிசாண்டல் கொடுத்துட்டு Ctrl+T போட்டு இந்த சைஸை வந்து இந்த சைடு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ இதோட கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். Ctrl+U ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் கொடுத்துட்டு நம்ம பேக்ரவுண்டுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி ஒரு கலரை செட் பண்ணிக்கலாம். இந்த கலர் ஓகே, ப்ளூ கலர். இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவுக்கு இந்த கலரை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். Shift Ctrl+N கிளிக் பண்ணியிருக்கேன். எரேசர் டூலை வச்சுட்டு இந்த சைடில் உள்ள அவங்க ஷர்ட் சைடு உள்ள அந்த பகுதியை மட்டும் நான் டெலீட் பண்ணி விட்டுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மோடு ஓகே. கண்ட்ரோல் செமிக்கலர். இப்போ வந்து ஒரு டபுள் பிட் போஸ்டரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.